குழாய்கள் மற்றும் வால்வுகளை பொருத்தவும் மற்றும் அசெம்பிள் செய்யவும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செயல்முறை பாடப்பகுதியில் எப்படி குழாய்கள் மற்றும் வால்வுகளை பொருத்துவதும் அதன் வேலைப்பாடுகள் என்ன என்பதை பார்ப்போம். எப்படி எல்போ என சொல்லக்கூடிய இணைப்பு குழாயை GI குழாயுடன் பொருத்துவது. GI குழாயோடு மற்ற பகுதிகளை இணைப்பது. GI குழாயோடு நீர் திசை மாற்றி கருவி இணைப்பது. குழாய்களை பொதுவான பொருட்களோடு பொருத்துவது. தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள். இப்பகுதிக்கு பயன்படுத்த தேவையான கருவிகள் மற்றும் ஆயுதங்களை அடையாளப்படுத்திக் கொள்க. என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என ஒவ்வொரு கருவி பற்றியும் பதிவு செய்ய வேண்டும். தொழில்கூடத் பொருத்துபவர்கள் பணிபுரியும் தொழில்களின் பெயர்களை பதிவு செய்யவும். கருவிகள்: நூல் கயிறு. குழாய் வகைகள்: அடைக்க பயன்படுத்தும் வேதிப்பொருட்கள் இன்டர்னல் த்ரெட் டை, பைப் ரெஞ்ச். பொருத்துதலில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். ஃபிட்டிங் கூடத்தில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். கூடத்தில் தளம், குப்பைகள், எண்ணெய் மற்றும் கிரீஸ் இல்லாமல் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வேலை முடிந்து வெளியே வரும்போது சிப்பை தொட வேண்டாம். தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை அடையாளம் காணவும். பல்வேறு வகையான தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை விளக்கவும். கண் பாதுகாப்பு. பாதுகாப்பு கண்ணாடிகள். பாத பாதுகாப்பு. பாதுகாப்பு காலணிகள். தூசி, புகைகளை மறைத்தல். சுவாசக் கருவிகள். சரியான கையுறைகளுடன் உங்கள் கைகளை பாதுகாக்கவும். தலைக்கு பாதுகாப்பு. ஹெல்மெட். கேட்டல் பாதுகாப்பு. காது செருகிகள். பாதுகாப்பு ஜாக்கெட். குழாய்கள் மற்றும் வால்வுகளை பொருத்தவும் மற்றும் அசெம்பிள் செய்யவும். நான்கு வழி குறுக்கு இணைப்போடு இரண்டாம் எண் குழாயை பொருத்தவும். குறுக்கு இணைப்போடு மூன்றாம் எண் குழாயை பொருத்தவும். மூன்றாம் எண் குழாயை சாதாரண இணைப்பு குழாயை கொண்டு பொருத்தவும். சாதாரண இணைப்பு குழாயை கொண்டு GI வளைவு இணைப்பை பொருத்தவும். வரிமுகடுகளை கொண்ட இணைப்பு குழாயை மற்றொரு முனையோடு இணைக்கவும். வரிமுகடுகளை கொண்ட இணைப்பு குழாயை நான்காம் எண் குழாயோடு பொருத்தவும். நான்காம் எண் குழாயோடு T வடிவ இணைப்பை பொருத்தவும். ஐந்தாம் எண் குழாயினை T வடிவ எதிர்முனையோடு இணைக்கவும். ஐந்தாம் எண் குழாயினை கைமுட்டி வடிவ இணைப்பு குழாயோடு இணைக்கவும். ஆறாம் எண் குழாயினை கைமுட்டி வடிவ இணைப்பு குழாயின் இன்னொரு முனையோடு இணைக்கவும். T வடிவ குழாயினை ஆறாம் எண் குழாயோடு இணைக்கவும். ஒன்றாம் எண் குழாயை T வடிவ இணைப்பு குழாயின் எதிர் முனையோடு இணைக்கவும். 1 மற்றும் 2ஆம் எண் குழாய்களை யூனியனோடு இணைக்கவும். 150 மிமீ பேரல் நிப்பிலை இடது பக்க குறுக்கு குழாயோடு இணைத்து மூடி போடவும். இன்னொரு 100 மிமீ பேரல் நிப்பிலை வலது பக்க குறுக்கு குழாயோடு இணைத்து மூடி போடவும். பேரல் நிப்பிலோடு ரெடியூசரை இணக்கவும். ரிட்யூசரின் மறுமுனையில் பைப் காக்கை அசெம்பிள் செய்யவும். 100 மிமீ பேரல் நிப்பிலை T-யின் அடிப்பாகத்தில் பொருத்தவும். க்ளோப் வால்வை நிப்பிலோடு பொருத்தவும். T இணைப்பின் இடது பகுதியை ஹெக்ஸாகானல் நிப்பிலோடு பொருத்தவும். கேட் வால்வை நிப்பிலோடு பொருத்தவும். குழாய்கள் மற்றும் வால்வுகளின் அசெம்பிளிங். குழாயை ஒரு குழாயில் வைத்திருங்கள். சணல் பேக்கிங். பருத்தி நூல் பொருளை குழாயின் வெளிப்புற இழைகளில் வீசவும். குழாய் நூல்களுக்கு மேல் சீல் கலவையை பயன்படுத்துங்கள்.
4 வழி குறுக்கு குழாயில் பொருத்தவும் மற்றும் குழாய் குறடு பயன்படுத்தி அதை இறுக்கவும். குழாயின் மறுமுனையில் வெற்று இணைப்பை இணைக்கவும். GI வளைவை எளிய இணைப்பில் பொருத்தவும். GI வளைவின் மறுமுனையில் ரிப்பட் கப்ளிங்கை அசெம்பிள் செய்யவும். குழாய் இணைப்புடன் இணைக்கவும். குழாயுடன் T பொருத்தவும். குழாயை T இன் எதிர்முனையுடன் இணைக்கவும். குழாய் மூலம் முழங்கையை இணைக்கவும். முழங்கையின் மறுமுனையுடன் குழாயை பொருத்தவும். குழாயுடன் T ஐ இணைக்கவும். D இன் எதிர்முனையுடன் வளைக்கும் குழாயை பொருத்தவும். தொழிற்சங்கத்துடன் 2 வளைவு குழாய்களை அமைக்கவும். தொழிற்சங்கத்தின் ஒரு பக்கத்தை ஒரு குழாய் குறடு மற்றும் மறுபுறத்தில் தொழிற்சங்கத்தின் வளையத்தை பிடிக்கவும். இரண்டு குழாய் குறடுகளை மெதுவாக எதிர்த்திசைகளில் திருப்பவும். சிலுவையின் இடது பக்கத்தில் 150 மிமீ பீப்பாய் முலைக்காம்பை பொருத்தவும். குறைப்பானை பீப்பாய் முலைக்காம்புடன் இணைக்கவும். மற்றொரு 150 மிமீ பீப்பாய் முலைக்காம்பை சிலுவையின் வலது பக்கமாக இணைத்து அதற்கு ஒரு தொப்பியை வைக்கவும். ரிட்யூசரின் மறுமுனையில் பைப் காக்கை அசெம்பிள் செய்யவும். இன்று நீங்கள் பயின்றிருப்பது எப்படி எல்போ குழாயை GI குழாயுடன் பொருத்துவது, GI குழாயோடு மற்ற பகுதிகளை இணைப்பது, GI குழாயோடு வால்வை இணைப்பது, குழாய்களை பொதுவான பொருட்களோடு பொருத்துவது. இப்போது உங்களுக்கு இந்த தொழில்நுட்ப செயல்முறையை பற்றி தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.